நம்ம அன்பு அண்ணன் கு பாரதி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஜிந்தாபாத் 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 உழைப்போர் உரிமை இயக்கம் ஜிந்தாபாத் 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 AICCTU LTUC ஜிந்தாபாத். பகத்சிங்கினுடைய நினைவு நாளான தூக்கிலேற்றிய நாளான மார்ச் 23 அன்று அம்பத்தூரிலே ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருமை தோழர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பகத்சிங் தூய்மை பணியாளருடைய போராட்டத்தில் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 தலைவர்களுடைய போட்டோ போடுவோம். ஒன்னு பகத்சிங், இன்னொன்னு அம்பேத்கர். ஒருத்தர் தொப்பி போட்டிருப்பாரு, இன்னொருத்தர் கோட்டு போட்டிருப்பாரு. இந்த 2 புகைப்படம் இல்லாம எந்த நோட்டீஸும் வெளியே வராம இருக்காது. வரக்கூடிய தூய்மை பணியாளருடைய பிரம்மாண்டமான மாநாடு மே 20 நடக்க போது அதுவும் 2 தலைவர்களுடைய அவருடைய போட்டோ போட்டு தான் நடக்கு. பகத்சிங்குடைய நினைவு நாளை தூக்கிலேற்ற நாளை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அரசியலுக்குள்ள வரும்போது எங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு சொன்னது பகத்சிங், கார்ல் மார்க்ஸ், லெனின் மற்ற தலைவர்களை பத்தி நிறைய பேசுவாங்க. பகத்சிங் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன் பகத்சிங் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னா பள்ளியில படிக்கும் போதோ இல்ல கல்லூரிக்கு போகும்போதோ ஒரு போராட்டத்தை லெனின் ஒரு பெரிய தலைவர், மார்க்ஸ் ஆசான், இதெல்லாம் ஒன்றும் டவுட் இல்லை. தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. நான் தமிழ்நாட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆகச்சிறந்த தலைவர்களாக உருவாவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தவர் பகத்சிங். பகத்சிங்குடைய அவருடைய வாழ்க்கை முறை, அதுவும் போய் பார்லிமெண்ட்ல பிரிட்டிஷ்காரனுடைய பாராளுமன்றத்தில் குண்டு வீசினாரு அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு மனசெல்லாம் ஆர்ப்பரிக்கும், ரத்தெல்லாம் சூடேறும். அப்படின்னா ஏற்கனவே எஸ்கே முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, ஏகாதிபத்தியம் ஒழிக, புரட்சி வெல்லட்டும், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி வெல்லட்டும், ஏகாதிபத்தியம் ஒழிக. அதே ஏகாதிபத்தியம் ஒழிக தான் இப்பயும் நம்ம எடுக்கிறோம். எஸ்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஏகாதிபத்தியம் என்ன, ரொம்ப சுருக்கமா ஒரு நாட்டோட ராணுவம், பொருளாதாரம் இதெல்லாம் பயன்படுத்தி இன்னொரு நாட்டை தன்னுடைய கட்டுப்பாடுகளை வச்சு அதை சுரண்டணும்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷ்காரங்க உள்ள 200 ஆண்டுகளுக்கு மேல இருந்து நம்ம நாட்டுடைய வளங்கள் எல்லாம் கொள்ளடிச்ச போது எழுந்து நின்று ஏகாதிபத்தியம் வீழட்டும் சொல்லி போரிட்டு போராடி உயிர் திறந்தவர், தூக்கு மேடை முத்தமிட்டு ஏறியவர் நமது பகத்சிங். அந்த பகத்சிங்கான பயணத்தை முன்னிறுத்து அவரோட போட்டோ எடுத்து அவருடைய குரலை உயர்த்தி பகத்சிங்குடைய புகைப்படத்தை வைத்து வெற்றி பெற்றவர்கள் தான் இந்த தூய்மை பணியாளர்கள் தோழர்கள். அதனால்தான் பகத்சிங்கை நம்ம நினைவு கூறுறோம். வேலைக்கு போன பிறகு இந்த கூட்டம் நடத்தணும் தோழர் ஸ்ரீதர் கேட்ட பிறகு உடனே நடத்துங்க. நம்ம தோழர் பகத்சிங் பத்தி பேசுவோம், நம்ம தலைவரை பத்தி பேசுவோம். அதோட வேற என்ன சந்தோஷம் இருக்கு, பேசுவோம், அவர் நினைவை சோப்போம், திருப்பி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இப்ப பகத்சிங் பொறுத்த வரைக்கும் 1907 செப்டம்பர் 28 பிறக்கிறார். பிறந்த பிறகு அவரோட 12வது வயசுல 1919 ஜாலியன் வாலாபாக் என்ற ஒரு படுகொலை. அப்படின்னா மக்கள் எல்லாம் கூடுறாங்க. ஜெனரல் டயர்ல ஒரு அதிகாரி வர்றான், ஒரே ஒரு சின்ன சந்து, ஒரு கிணறு இருக்கு. சுதந்திர போராட்டத்தை வித்தியாசமா எல்லாருமே கூடுவாங்க, மக்கள் எல்லாம் சேருவாங்க. அவன் துப்பாக்கி காலியார வரைக்கும் சுடுன்றான். எவ்வளவு குண்டு இருக்கோ அத்தனை குண்டுலையும் சுடுன்றான். இப்ப கூட ஜாலியன் வாலாபாக்ல போனா அந்த இடத்துல போனா அந்த கிணறுடைய அங்க நகத்துல புராண விஷயம் எல்லாம் இருக்கும். சுட வரைக்கும் சுடு, சுட்டு கொள்ளு. அந்த இடத்துல பகத்சிங் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து வச்சுப்பாரு, காலைல பாப்பாரு,
இதெல்லாம் நாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கல்லூரி படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அந்த ரத்தத்தை வச்சுப்பாரு, ஒரு நாள் இந்த பிரிட்டிஷ்காரனை பழி வாங்கியே தீருவார். இது மக்களுடைய ரத்தம். ஒரு நாள் இதுக்கு தீர்வு காண்பார். அதுக்கு பிறகு லாலா லஜபதி ராய் என்ற தலைவர் 1927 கொல்லப்படுறார். கொல்லப்பட்ட பிறகு அதற்கு பழி தீர்க்கணும்னு சொல்லி சாண்டர்ஸ் என்ற அதிகாரிய நம்ம பகத்சிங்கும் அவருடைய சகாக்களும் சுட்டு கொண்டுறாங்க, துப்பாக்கியில சுட்டு கொண்டுறாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து இந்துஸ்தான் ரிபப்ளிகன் பார்ட்டி அசோசியேஷன், இந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் என்ற அமைப்புல சேர்ந்து இயக்கிட்டு வந்திருந்தார். பகத்சிங் பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் 1929 ஏப்ரல் 8 குண்டு வீசுற, வெடிக்காத குண்டு வீசுற. எதுக்குன்னா 2 சட்டம். ஒண்ணு பொது பாதுகாப்பு சட்டம், பப்ளிக் சேஃப்டி பில். அது எப்படின்னா இந்திய புரட்சியாளர்கள், இப்ப தூய்மை பணியாளர் போன்றவங்க, உழைப்புரிமைக்கு தலைவர் போன்றவங்க, ஏடியூசி தலைவர் போன்றவங்க இந்திய புரட்சியாளர்களை கைது செய்யவும் அவர்களை எந்தவித விசாரணையும் இன்றி சிறையில் அடைக்கவும் ஆங்கிலேய அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டம். விசாரணை கிடையாது. அடுத்து தொழில் தகராறுகள் சட்டம், ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் பில். இது ரொம்ப முக்கியமானது நமக்கு சப்ஜெக்ட்ல. தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்வதை தடுக்கவும் தொழிற்சங்கங்களின் உரிமையை பறிக்கவும் கொண்டு வரப்பட்ட சட்டம். பகத்சிங் தொழிலாளி இல்ல, அப்ப தொழிலாளிகள் செய்கை பண்ணக்கூடாது, தொழிற்சங்க உரிமையை இருக்கக்கூடாது, காலி பண்ணுவோம், இந்திய புரட்சியாளர்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு சட்டம் கொண்டு வரும்போது பகத்சிங் பொறுத்த வரைக்கும் அந்த பாராளுமன்றத்தில் குண்டு வீசி அங்கிருந்தே கைதாகிறாங்க. கையில துப்பாக்கி வச்சிருக்காரு. துப்பாக்கி வச்சு யாரும் சுடல, இந்த சாண்டர்ஸ் சுட்டு துப்பாக்கி தான். இவரை நீதிமன்றத்துக்கு கூட்டு போறாங்க. நீதிமன்றத்தில் இருக்கும்போது நம்ம ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போய் 116 நாள் போராட்டம் நடத்துறாரு. ஜிதின் தாஸ் என்றவர் தான் உண்ணாநிலை போராட்டத்தில் இருந்து இறந்து போனவர் 70 நாட்கள் மேல. அதெல்லாம் முன்னுதாரணமா வச்சுதான் நம்ம உண்ணாநிலை போராட்டம் 57 நாள் நடத்துறோம். பகத்சிங்குடைய சகா ஜிதின் தாஸ் பெயரை வைத்து தான் நாம் முன்னிலை போராட்டம் நடத்துறோம். இது ஒரு முன்மாதிரி எங்கெல்லாம் எடுத்தோம். இப்போ நீதிமன்றத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க குண்டு வீசினது யாரையும் கொல்றதுக்கு இல்ல, அடக்குமுறைக்கு எதிராக எங்க குரலை வெளிப்படுத்ததான். புரட்சி என்பது வன்முறை அல்ல, அது சமூக மாற்றத்தையும் சமத்துவத்தையும் கொண்டு வரும் ஒரு சிந்தனை. வெறுமனே புரட்சி வெல்லட்டும், புரட்சி வெல்லட்டும், புரட்சி ஓங்குங்க, அதுக்கு புரட்சிக்கு ஒரு வார்த்தைக்கு அவர் விளக்கம் என்ன சொல்றாருன்னா, அது வன்முறை அல்ல, அது சமூக மாற்றத்தையும் சமத்துவத்தையும் கொண்டு வரும் ஒரு சிந்தனை. நாங்க வந்து செஞ்சது நீங்க தவறு நீங்க சொல்லலாம், நாங்க நாட்டுக்காக செஞ்ச தியாகம். ஒரு மனுஷன் நீங்க கொல்லலாம், அவருக்கு தெரியும் மாட்டினா தூக்கு தண்டனை தான், அப்படிலாம் தெரியாம ஒண்ணு கொண்டு வீசல. நீங்க ஒரு மனுஷனை வந்து கொல்லலாம், ஆனா அவரோட சிந்தனையை அழிக்க முடியாது. பகத்சிங்கினுடைய சிந்தனையை பின்பற்றித்தான், அவருடைய வழிமரபை பின்பற்றித்தான் தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை உழைப்போர் உரிமை இயக்கம் LTUC ASC நடத்தியது தோழர்களே. அதனால்தான் அச்சம் இருந்தது, அதனால்தான் பிரச்சனை இருந்தது. பகத்சிங் பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதை ஏகாதிபத்திய விளையாட்டுன்னு சொல்லும் போது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஈரான் மேல போர். என்னன்னா ஈரான் மேல போர் வேணா நீங்க போராட்டம் நடத்தினா சில பேர் இருப்பாங்க, ஏன்னா அங்க நாட்டுல போர்னா இங்க குரல் கொடுக்குற, இங்க என்ன பிரச்சனை வந்துச்சு, இங்க ஊர்ல பத்தி கேட்க மாட்டீங்களா நீங்க, தமிழ்நாட்டை பத்தி மத்ததை பத்தி. இப்ப கேஸ் சிலிண்டர் பிரச்சனை வந்துருச்சு, எப்ப வேணா கேஸ் ஜனங்களுக்கு கிடைக்காம போலாம். டீ காசு 12 ரூபாய் 15 ரூபாய் ஆயிடுச்சு, ஹோட்டல்ல சாப்பாடு ரேட் ஏறிடுச்சு, கேஸுக்கு ஒரு தனி காசு போடுறான். இங்கன்னா ஏகாதிபத்திய ஒளிகன்னு சொன்ன நம்ம பகத்சிங்கனுடைய குரல், இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுடைய குரல் உலகம் முழுக்க தேவை என்றதுக்கு உண்டான அவசியம் வருது. இப்ப கச்சா எண்ணெய் இருக்கு, அதுல இருந்து அதை பதப்படுத்தி அதை ஆவியாக்கி அதுல இருந்து பெட்ரோல், டீசல், கேஸ், மண்ணெண்ணெய், இன்ஜின் ஆயில், மற்றது எல்லாமே அதுல இருந்தா வருது. இது எல்லாமே இப்போ ஈரான், சவுதி அரேபியா, கத்தார் இந்த பகுதியில் நிறைய இருக்கு. இந்த எண்ணெய் வளங்களை அபகரிப்பதற்கு அமெரிக்காவுக்கு திட்டம் இருக்கு. அமெரிக்கா அப்படியே அமெரிக்கா, நீனா அமெரிக்கால நந்தியா நம்ம பேசும்போது கேட்பாங்க. அப்படின்னா அமெரிக்கா ஒரு பெரிய நாடு,
எல்லா வளம் நிறைந்த நாடு இப்படின்னு ஒரு தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. அமெரிக்கான்னா அது ஏகாதிபத்திய ரவுடி தலைவரை கொண்ட நாடு. அங்க மக்களை நம்ம பேசல, ரொம்ப முக்கியமானது தான். அமெரிக்காவுக்குள்ளே எதிர்ப்பு இருக்கு. ட்ரம்ப் போன்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சாடிஸ்ட், ஒரு மக்கள் விரோதி அப்படின்னா நீ நாட்டிலே உலக தலைவர்கள் ஒரு மிகப்பெரிய மக்கள் விரோதினா அது ட்ரம்ப். அந்த ட்ரம்ப் ஈரான்ல அணு ஆயுதம் வச்சிருக்காங்க, நீ வச்சுக்கார, நான் வச்சுப்பேன். அணு ஆயுதம்னா என்ன? சீக்கிரமா குண்டு போட்டு எல்லாரும் சாவடிக்கிறது. ஜப்பான்ல குண்டு போட்டு, ஹிரோஷிமால குண்டு போட்டு மக்கள் செத்தாங்க. சீக்கிரமா அணு ஆயுதம் எதுக்கு? ஒரு நாட்டில இருந்து எடுத்துட்டு போய் ஒரு அணு ஆயுதத்தை போனா அந்த அணு ஆயுதம் எதுக்கு? மக்களை கொள்ளடிக்கிறது எதுக்கு? நீ கண்ட்ரோல் வச்சுக்கோ, நீ அணு ஆயுதம் வச்சுக்காத, நான் வச்சுப்பேன். ஈரான் வச்சுக்க கூடாது. அவன் ஒன்று இஸ்ரேல் இன்னொரு சப் ரவுடி ஒன்று வச்சிருக்கான். அவனை வச்சு பாவம் பாலஸ்தீன் மக்களை கொன்று குவிக்கிறான், இஸ்லாமிய மக்களை கொன்று குவிக்கிறான். இன்னொரு பக்கம் போயிட்டு வெனிசுலால அங்க அதிபர் மதுராவை, நிக்கோலஸ் மதுராவை கடத்தி எடுத்துட்டு போய் நாட்டில் வச்சிருக்கான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்தியால இருந்து ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானோ இல்ல வேற ஏதாவது நாடோ, ஸ்ரீலங்காவோ, ஆனா பாகிஸ்தான் சொன்னா அது வேற காரணம் ஆயிடும், நம்மளுக்கு ருசி ஆயிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க இருந்துட்டு வேற ஒரு நாடு, நம்ம நாட்டினுடைய தலைவர் இல்ல ஒன்றிய பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் நம்ம எதிர்க்கிறோம், அது வேற. அவரை தூக்கிட்டு போய் வேற நாட்டில் சிறை வச்சா அது கரெக்டா? நம்ம பிரச்சனை உள்ள சண்டை போட்டுப்போம், இது நம்ம நாடு. ஆனா ஒரு நாட்டில் அங்க பாத்தீங்கன்னா வெனிசுலா நாட்டில் இந்த அதிபரை நிக்கோலஸ் அங்கேருந்து தூக்கின்னு போய் அந்த நாட்டில் வச்சு அங்கேருந்து ட்ரக்ஸ் எல்லாம் வருது, எங்களுக்கு போதை பொருளாம், அவரையும் அவருடைய இணையை தூக்கின்னு போய் ஜெயில வச்சிருக்கான். அப்ப என்ன மாதிரி உலகத்தை ஒரு கண்ட்ரோல் வேணும்னு அமெரிக்கா நினைக்குது. ஆனா இங்க என்ன துரதிருஷ்டம்னா, இங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை பத்தி கத்துக்கல. ஈரான் போர் தப்புன்னு சொல்லல. அமெரிக்கா சொல்றான், உன் மேல 50% வரி விதிக்கிறேன், நீ 5 வருஷத்துக்கு நாங்க சொல்ற பொருள் எல்லாம் நீ வாங்கினா நம்ம தலையில இருந்து கட்டுவானமா அமெரிக்கால. நீ வாங்கினா 50% வரிய 18% போடுற. ஒரே ஒரு வார்த்தை கூட அந்த போர் தப்புன்னு சொல்லுங்க. அந்த போர் எங்க வந்து வெடியுது? நம்ம தலையிலங்க. நம்ம கேஸ் பிரச்சனை வெடியுது, நம்ம காய்கறி விலை ஏறது வெடியுது. நீ நட்பு நாடா ஈரான் நாட்டுல இருந்து மற்ற நாட்டுல இருந்து இருந்திருந்தா கேஸ் வரதோ எண்ணெய் வளங்கள் வரதோ நல்லா இருந்திருக்கும். நீ எந்த நாட்டுல எதை வாங்கணும்னு சொல்லி அமெரிக்கா சொல்றான், நம்ம நாடு கேக்குது. நம்ம நாடு கேக்குதுன்னா மக்கள் கேட்கல, ஒன்றிய பிரதமர் அவர்கள் கேட்கிறார். அப்படின்னா என்ன ஆகும்? நாட்டில் தேவையில்லாம போர். யாருக்கு தேவை போர்? ஒருவேளை சாப்பாட்டுக்கு எங்களுக்கு வழி இல்லை, எங்களுக்கு பணி நிறுத்தத்துக்கு வழி இல்லை, ரோடு சரியில்லை, சாக்கடை சரியில்லை, எங்க தூய்மை பணியாளருக்கு பணி செய்யக்கூடிய இடங்கள்ல கழிப்பறை வசதி இல்லை, நல்ல சாப்பாடு இல்ல, ஊட்டச்சத்து உணவு இல்ல, பெண்கள் ரத்த சோகையா இருக்காங்க, குழந்தைகள் பலவீனமா இருக்காங்க. இந்த நாடு வளர்ச்சி அடையக்கூடிய நாடு சொன்னா வளராத நாடா இருக்கு. இதெல்லாம் தேவையில்லை. எவனுக்கு போர் தேவை? எவனுக்கு போர் தேவை? இந்த போரை பயன்படுத்தி நாடு முழுக்க இப்ப பயமுறுத்தி வச்சிருக்கிறது. எப்ப வேணா குண்டு வீசப்படலாம், எங்க வேணா குண்டு வீசப்படலாம். ஏன்னா நான் பாட்டு காலைல வேலைக்கு போயிட்டு சாயங்கால வேலையை விட்டு வந்து வீட்டுல இருக்கிற வேலையை பார்த்து தூங்கி வாழ்ந்து இருக்கேன். என் கஷ்டமே எனக்கு பத்தல. யாருக்காக போர்? அங்கதான் பகத்சிங் வர்றாரு. நம்ம ஆளு 1931 தூக்கு மேடை ஏத்தின பகத்சிங் ஏகாதிபத்தியம் ஒழியட்டும், புரட்சி வெல்லட்டும் என்று தூக்கு மேடை முத்தமிட்டு ஏறிய பகத்சிங் வர்றாரு. ஏகாதிபத்தியம் ஒழியணும். ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது ராணுவ பலத்தை பொருளாதார பலத்தை வைத்துக் கொண்டு அந்த நாட்டை அடிமைப்படுத்துவது என்று சொன்னால், சுரண்டல் சொன்னால் அதை எதிர்க்க வேண்டும். பகத்சிங்கோட நினைவினால உழைப்போர் மிகுந்து தொடர்போடு நடத்துறோம். சுரண்டல் எந்த முறையில் வந்தாலும் எதிர்ப்போம். நம்ம இந்த போர், ஈரான் போர் என்பது நிறுத்தப்பட வேண்டும். அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க தான் இந்த தேச இந்த உலகத்தினுடைய விரோதிகளாக இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா 86 வயசு கமேனி, 86 வயசு தலைவர் சமரசம் அடையல. அமெரிக்காவோட முட்டி மோதி இறந்தார், மரணம் அடைஞ்சார், வீர மரணம் அடைஞ்சார். இதுதான் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான சண்டை நடந்துட்டே இருக்கும். இந்த போர் எங்களோடு முடியவும் இல்லை, எங்களோடு துவங்கப்படவும் இல்லை, எங்களோடு முடிய போவதும் இல்லை. நம்ம போற சண்டை இருக்குல்ல, நம்ம முன்னாடி நிறைய பேர் போட்டதான் நம்ம போட்டோம். பகத்சிங் போட்டதான் தூய்மை பணியாளர் போட்டோம். அம்பேத்கர் ஆண்டாண்டு காலமாக சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று போராடினாரே, களம் நின்றாரே. இந்தியா போன்ற வெப்ப நாட்டில்
காந்தி சட்டை இல்லாமல் இருக்கும் போது நான் கோட்டு போட்டு என் மக்களும் கோட்டு போட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னாரே. இந்த நாட்டில் நம்ம இருக்கோம். இப்ப பகத்சிங் வழிமரபை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். உழைப்போர் உரிமை இயக்கம் குறிப்பாக இந்திய மக்களுடைய விடுதலைக்காக, பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலைக்காக, பாட்டாளி வர்க்கத்துடைய தலைமையிலான ஆட்சிக்காக தொடர்ந்து போராட வேண்டும் என்பதைத்தான் உழைப்போர் இயக்கம் நிறுவுகிறது. தோழர்களே, இன்னைக்கு முகேஷ் அம்பானிக்கு 9.5 லட்சம் கோடி சொத்து இருக்கான். நம்ம ஆளுங்க தூய்மை பணியை நினைச்சா ஒரு வருஷத்துக்கு கூட 2 லட்சம் கோடி தாண்ட முடியாது. உன் வாழ்க்கை முழுக்க நீ 20 வருஷம் 30 வருஷம் வேலை பார்த்தா 25 லட்சம் 30 லட்சம் பார்க்க முடியும். அவ்வளவுதான். 9 லட்சம் கோடி அதை பிரிச்சு கொடுத்து நாடே வளமாடு. கடல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணி தமிழ்நாடு மாதிரி மாவட்டங்கள்லாம் ஈஸியா டெவலப் ஆயிடும். ஒரு ஆள் கிட்ட 9 லட்சம் கோடி தேவையா? 23 ஃப்ளோர்ல வீடு வச்சிருக்கான். அந்த வீட்டுல 1000 பேருக்கு மேல வசிக்கலாமா? 10 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 23 மாடி. ரிலையன்ஸ் இருக்குல்ல, ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க், போன், எல்லா கனெக்ஷன்லாம் 9 லட்சம் கோடி. இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் பார்த்தீங்கன்னா 229 பேர் இருக்கான். அவங்ககிட்ட தான் இந்த நாட்டினுடைய சொத்து மதிப்பு 30% மேல அவங்க கையில் இருக்கு. 200 பேர்கிட்ட தான் மொத்தமே 30% சொத்து மதிப்பு இருக்குன்னு சொன்னா இதுதான் கார்ப்பரேட் ஆட்சி, மூலதனத்தினுடைய ஆட்சி. இதுதான் ஒழிக்கப்பட வேண்டும் நம்ம லட்சியம். உழைக்கிறவன் நம்மையா முதலாளி எலெக்ஷன் ஜெயிக்க போறானா? ஹுண்டாய் முதலாளி, நோக்கியா முதலாளி, அர்பேசர் ஸ்மித் முதலாளி, ராம்கி முதலாளி, இவெல்லாம் நின்றுதான் ஜெயிக்க போறானா? நேரடியாக அவங்க நிற்க மாட்டாங்க. அரசியல் கட்சியினர் வச்சு நிற்க வச்சு ஜெயிப்பாங்க. ஆனால் ஓட்டு யார் போடணும்? அவங்களாம் ஓட்டு போட்டா ஜெயிக்க முடியுமா? இல்லை நம்ம தூய்மை பணியா உலக ஜனங்கள்லாம் போட்டா ஜெயிக்க முடியுமா? ஓட்டு போடுறதுக்கு மட்டும் ஜனநாயகன்ற வார்த்தை, ஓட்டுக்கு போறது மட்டும் நம்ம தேவை. ஓட்டு முடிச்ச பிறகு கார்பரேட்டுக்கு உண்டான வரி சலுகை, கார்பரேட்டுக்கு உண்டான சேவை, இதை தான் ஒழிக்கணுன்றோம். பகத்சிங் கனவு கண்டார் இந்தியா, என் இந்தியா. காந்தி போராடினார், பகத்சிங் போராடினார், காந்தியும் போராடினார். உண்மை மறுக்க முடியாது. அவரெல்லாம் மத ஒற்றுமைக்காக சுட்டு கொல்லப்பட்டார். கோட்சேவால இந்துக்குள்ள இஸ்லாமில் ஒன்னா இருக்கணும்னு சொன்னதுக்காக கொல்லப்பட்டார். உண்மை. ஆனா பகத்சிங் சொன்னாரு, காந்தி தலைமையில கிடைக்கக்கூடிய சுதந்திரம், அவன் தலைமையில் நிறைய நிலப்பிரபு இருக்காங்க, பணக்காரர்கள் இருக்காங்க, பண்ணையா இருக்காங்க, இவங்க கடமை தலைமையில் சுதந்திரம் நிறம் மாற்றத்தை மட்டும்தான் கொண்டு வரும். உண்மையான விடுதலை என்பது பாட்டாளி மக்கள், உழைக்கும் வர்க்கம், விவசாய தொழிலாளர்கள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் ஒடுக்கப்பட்டோர் இவர்கள் தலைமையில் கிடைத்தால்தான் அது உண்மையான சுதந்திரமாக இருக்கும் என்று சொன்னவர் மாவீரன் பகத்சிங். அந்த லட்சியத்தை அடைவதற்காகத்தான் உழைப்போர் மிகு எல்டிசி ஏசிசி களத்தில் இருக்கோம். பகத்சிங் நெஞ்சிலே ஏந்தித்தான் இருக்கிறோம். நீ பொங்கலுக்கு முன்னாடி குண்டாசா சரணடைகிற ராம்கியான் கேட்ட போது பொங்கலுக்கு முன்னாடி நாங்க கணக்கு தீக்கிறோம் சொல்லி பொங்கலுக்கு முன்னாடி வேலைக்கு சொன்னா அது பகத்சிங் வழிமரபை பின்பற்றித்தான். தோழர்களே, பகத்சிங் பொறுத்த வரைக்கும் எஸ்கே சொன்ன மாதிரி ஒரு மாபெரும் படிப்பாளி. அவர் தூக்கு மேடை ஏத்துறதுக்கு ஆக்சுவலா மார்ச் 24 அவர் தூக்குல ஏற்றணும். நாடு முழுக்க கிளர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ பகத்சிங் மாதிரி தான் டேஞ்சர் யாரு. ஒரு 11 மணிக்கு முன்னாடி கொண்டு மாலையில தூக்கு போட்டுறாங்க. மார்ச் 23 முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா சீக்கிரமா தூக்குல போட்டுனோம், ஐயோ பிரச்சனை ஆயிட போகுது. பகத்சிங் தூக்குல போறதுக்கு அதிகாரி கூப்பிடுறாங்க. அவர் படிச்சுட்டு இருந்தது அரசு புரட்சி, லெனின் எழுதின புக்கு. ஒரு புரட்சியாளர் இன்னொரு புரட்சியாளர் பேசிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். இப்போ கூப்பிடுறீங்களே, நான் ஏன் நாத்திக நானேன்னு எழுதுறேன். ஆக்சுவலா எனக்கு கடவுள் மறுப்புன்னும் போது நான் பள்ளிக்கூடத்தில் போகும்போது இந்த ஸ்கூல் படிக்கும் போது நிறைய போட்டோ வாங்கி வச்சுப்போம். பிள்ளையார் போட்டோ, சிவன் போட்டோ, விஷ்ணு போட்டோ, சரஸ்வதி போட்டோ, இந்த போட்டோ ஒருத்தர் போட்டோ மாத்தி கொடுத்துப்போம். நான் நீ இந்த போட்டோ வச்சுக்கோ, நாங்க போட்டோ வச்சுக்கோ, சாமி தான் காப்பாற்றுவார், எல்லாம் பார்த்துப்பார். திடீர்னு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னுடைய பெற்றோர்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கடவுள்லாம் இல்ல, நீ இதெல்லாம் வச்சுக்கூடாது. ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். நீ வேணா டெஸ்ட் பண்ணிப்ப. எனக்கு ஒரே கோபம்.
அது எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லலாம்? நான் பாரு இந்த பரீட்சையை போய் கடவுள் நம்பி எழுதுறேன். கடவுள் எனக்கு வந்து நல்ல மார்க் போட்டுருவாரு பார்க்கல. நான் பாட்டு போறேன், பிள்ளையார் கோயிலில் இருக்கிறேன், கருப்பு மையெல்லாம் வச்சுட்டு உள்ள போயிடுறேன். ரொம்ப சின்ன பையனா இருப்போம், 1வது 2வது மாதிரி கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். படிச்சு போய் பரீட்சை இருந்தால் மார்க் வரல. ஒரே எனக்கு டவுட் ஆயிடுச்சு, என்னடா இது, நம்ம பாட்டு கடவுள் தான் எல்லாரும் பார்த்தோம் செஞ்சோம். அப்ப நாளடைவில் இது சின்ன விஷயம், இது பெரிய விஷயம் இல்லை. நாளடைவில் கடவுள் ஏன் மறுக்கிறோன்றது காரணத்துக்கு பகத்சிங் எழுதின புத்தகம் இருந்துச்சு. நான் ஏன் நாத்திக நானே, நான் ஏன் கடவுளை விரும்புறேன், ஏன் மக்களை விரும்புறேன், எளிய மக்களை விரும்புறேன், பெண்கள் தலைமையிலான ஆட்சி, ஒடுக்கப்பட்ட தலைமையில ஏன் விரும்புறேன், நான் கடவுளை விரும்புறேன். ரொம்ப சிம்பிள். எனக்கு பசி பட்டினி வறுமை பிரச்சனை எல்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் இருக்கட்டும் சொல்லி ஒரு கடவுள் நினைக்கிறாருன்னா அவர் கடவுளா எப்படி இருக்க முடியும்? அவ்வளவுதான் விஷயம். இயற்கைக்கு மதிப்பு இருக்கு, இயற்கைக்கு உணர்வு இருக்கு. இயற்கை மனுஷனை பிரிக்கல, இயற்கை எல்லாமே ஒன்னாதான் பாக்குது. இயற்கையை பொறுத்த வரைக்கும் வானமும் பூமியும் தண்ணியும் மழையும் அத்தனையும் ஜனங்களுக்கு பொதுதான், சூரியனும் பொதுதான், வெளிச்சமும் பொதுதான். ஆனா அதை பிரிச்சு எடுத்துக்கிட்டான் பார். 9 லட்சம் எனக்குன்னு சொல்லி 9 லட்சம் கோடி எனக்குன்னு முகேஷ் அம்பானி எடுத்தாம அவர் என்ன கடவுளா? அவர் கையில 9 லட்சம் கோடி தான் போய் சேரணும்னு நினைக்கிறவர் தான் கடவுளா? 226 பேர் கையில இந்தியாவுடைய 35% சொத்துக்கள் அங்க இருக்குது. அவனுதான் நல்ல சுகமா வாழ்றானுங்க. எங்க ஜனங்க சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கு, அப்படி சொல்றதா கடவுளா? இததான் பகத்சிங் கேள்வி கேட்டார். பசி பட்டினி வறுமை பிரச்சனை சாதியாரி மற்றது எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கான்செப்ட்ல இதெல்லாம் இருக்குன்னு பார்த்து ஒருத்தர் கடவுள்னா எப்படி கடவுள் இருக்க முடியும்? பகத்சிங் சொன்னாரு, நான் வெறும் ஒரு வெறுப்புல இருந்து எதுவும் எதிர்க்கல, பகுத்தறிவுல இருந்து யோசிக்கிறேன். நான் பகுத்தறிவுல இருந்து எனக்கு இருக்கு, எனக்கு இல்லைன்னு படல, நான் வாழ்றேன், மக்கள் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்க ஒண்ணு சொத்தை ஒரு பக்கம் சேர்த்து எடுத்துன்னு போயிடுறான், சுரண்டலுக்கு வழி வைக்கிறான். எது தேவையான விதின்றான், உன் தலையில விதி. ஏன் தூய்மை பணியாளர் தலையில தான் எப்பயும் விதி இருக்கணுமா? ஏழை எளிய மக்கள் தொழிலாளி தலையில தான் எப்பயும் விதின்னு ஒண்ணு இருக்கணுமா? பூர்வ ஜென்மன் ஒண்ணு இருக்கணுமா? பணக்காரலாம் அப்ப எல்லாமே பூர்வ ஜென்மத்தை நல்லா வாழ்ந்துட்டு வருவாங்க இருக்கா அப்படின்னு சொன்னா அது அறிவியல் பூர்வமானது கிடையாது. பகத்சிங் நான் ஏன் நாத்திக நானே அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். இதை ஏத்துக்கிட்டு தான் கம்யூனிஸ்டுங்க, இதை ஏத்துக்கிட்டு தான் பகத்சிங் வழிமரவங்க. ஒண்ணு இருக்கு, ஒரு விஷயம் வச்சுப்போம், கடவுளை நான் ஏத்துக்கல, நீங்கெல்லாம் கடவுளை நிறைய பேர் ஏத்துக்கலாம், விருப்பப்படலாம், கோயிலுக்கு போலாம், வழிபாட்டுக்கு போலாம், எவ்வளவு போலாம். ஆனா நீங்களே ஒண்ணு யோசிச்சு பாருங்க, கடவுளை ஏத்துக்காத இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம் உங்களை ஒருபோது ஏத்துக்காம உங்க மேல அன்பு பாசம் இல்லாம நாங்க எப்பயாவது இருக்கோமா? உங்களுக்காக போராடாம நித்த உழைக்காம என்னைக்குதான் நாங்க இருந்திருக்கோமா? இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட வெறுப்பு எங்களுக்கும் வெர்சஸ் கடவுள் ஏதாவது இருக்க முடியுமா? மக்களுடைய அவர்களுடைய கஷ்டத்திலிருந்து ஆத்மாவுக்கான பகத்சிங் சொல்றார், அவருடைய கவலையிலிருந்து போய் கடவுளை விரும்புறான், கவலையிலிருந்து கடவுளை விரும்புறான். அப்ப பகுத்தறிவோடு யோசிக்கும் போது எதை பிரிச்சு பார்க்கணும்ன்றது இருக்கு அப்படின்னு பகத்சிங் சொல்றார். ஏன்னா பகத்சிங் சொல்லிதான் நான் ஏன் நாத்திக நானேன்னு சொல்லிதான், நான் ஏன் கம்யூனிஸ்டா இருக்கேன்னு சொல்லிதான் உங்களுக்கு நாத்திகத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் கருதுறேன். அரசியல் கூட்டம் தான். சரி, இந்த அரசியல் தெரிஞ்சுட்டு அடுத்து என்ன போறோம்? 2வது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த கூட்டத்துல அண்ணனே வரல, கடைசியா தான் ஸ்ரீதர் ஒரு லைன் போட்டார், எல்லாம் தோழர் ஆயிட்டோம். அப்புறம் பேசுறவங்க எல்லாமே ரொம்ப பிரமாதமா பேசுறாங்க. 2 நிமிஷம் 3 பட்டாசு மாதிரி டப்பு டப்பு டப்பு. நம்ம பெண்கள் என்ன வரும்போது என்ன புக்கு ஃபர்ஸ்ட் வந்தாங்களா, ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க, அதெல்லாம் இல்லை. ரொம்ப இயல்பா பேசுறாங்க, ரொம்ப இயல்பா பகத்சிங்கனுடைய வழிமரபை பேசுறாங்க. இது 6 மாச போராட்டத்தினுடைய வெளிப்பாடு, 6 மாச போராட்டத்தினுடைய வெளிப்பாடு. தொடர்லே தூய்மை பணியாளருடைய சப்ஜெக்டை கொஞ்சம் பேசிட்டு கடைசியா பகத்சிங் எழுதின அவர் 23 இறக்குறாரு, 22ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை இப்போ பெரியவங்க எல்லாம் வீட்டில் என்ன ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க, தலைவரோட போட்டோ வச்சிருப்பாங்க. அவர் கடைசியா என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் புரட்சியாளர். அந்த புரட்சியாளர் கடைசியா அவர் சாகரத்துக்கு முன்னாடி எழுதின கடிதம் என்ன சொன்னாருன்னு நான் படிச்சிடறேன். அவர் உருதுல தான் எழுதினாரு, ஒன்னு இங்கிலீஷ்ல இருக்கு, ஒன்னு தமிழ்ல இருக்கு. தமிழ்ல படிச்சிடறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் கொஞ்சம் தொட்டுருவோம். ஏன் பகத்சிங் வழிவரை உயர்த்தி பிடித்து தூய்மை பணியாளர் இருக்க வேண்டும் அப்படின்ற சப்ஜெக்ட் உள்ள போயிடுவோம். தொடர்ல ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு,
நம்ம முதல்வரை பார்த்து வேலைக்கு எடுத்ததுக்கு நன்றி சொன்னோம். தூய்மை பணியாளர் பணியிடங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானதுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தா உங்களை வந்து பார்க்கணும்னு சொன்னோம். மதச்சார்பின்மை மாநில உரிமைகளுக்காக அவங்க கூட நிற்போம். ஒண்ணு வேற எதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 4 நாளைக்கு அதான் செய்தி. இவர்களை விரட்டி அடியுங்கள் தூய்மை பணியாளர்களே, இவர்கள் பாருங்கள் திமுகவை எதிர்த்து திமுக போராடுகிறார்கள் என்று நினைத்தால் கவலையாக இருக்கிறது. இவர்கள் எத்தனை பெட்டி வாங்கினார்கள் அப்படியே போற விதவிதமா செய்தி. ஒரு 5 நாள் ஃபுல்லா வருது. அப்புறம் இன்னொருத்தவங்க கொஞ்சம் மார்க்சியம் பேசுவாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இரக்கத்திலிருந்து அதனுடைய பயன்களை அனுபவிக்க கூடாது, இரக்கத்திலிருந்து அனுபவிக்க கூடாது மார்க்ஸ் சொல்லியிருக்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எனக்கு பார்க்கும் போதே கவலையா இருக்குது, பயங்கரமா இருக்கு. விதவிதமான குரூப்ல விதவிதமான மெசேஜ் போட்டு அப்படியே பத்தி எறிகிறாங்க. நம்ம ஒரு விஷயத்த தெளிவா தான் இருக்கோம். யார் தவறு செய்தாலும், அது தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக இருந்தாலும், நீ நெற்றிக்கண் திறக்க வேணாம், எங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். குற்றம் குற்றமே என்று சொல்லி களத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் உழைப்போர் எந்த சமரசமும் கிடையாது. 2700 கோடியை கான்ட்ராக்ட் கொடுத்து 4000 கோடி எத்தனை பேர்களை வச்சிருக்கேன். நான் சொன்னேன் 2010 இருந்து 2026 வரைக்கும் தனியாருக்கு போய் திரும்ப ஏதாவது தொழிலாளிகள் வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் காட்டு. ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இதெல்லாம் ஒரு செய்தி போடுறாங்க. பணியிடங்களை கோரிக்கை விட்டாங்க. ஏன்னா எனக்கு வேலையே இல்லை, எனக்கு கான்ட்ராக்ட் போன்னு சொல்லிட்டான். முதல்ல வேலைக்குள்ள வந்தாங்க நான் கேட்கறது. 2021 11 மண்டலம் போச்சு. 10,000 பேர் வேலையை விட்டு போனாங்க. எங்க போனாங்க? ராம்கிக்கு போனாங்க, அர்பேசர் சுமிட்டுக்கு போனாங்க, காணாம போனாங்க. யாரு கேட்டா எங்க சண்டை நடந்தது, நாங்கள் வந்தால் செய்வோம்னாங்க, ஓட்டு போட்டா காணாம போயிடுச்சு. இப்ப களத்தை நின்னோம், 6 மாசம் நின்னோம். அதுக்கப்புறம் போராட்டம், எவ்வளவு வலி, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம், எத்தனை விமர்சனம். இவங்க தூய்மை பணியாளர் வந்து கஷ்டப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, முடியாது தெரிஞ்ச செய்யறாங்க. எல்லா மண்டலம் போயிடுச்சு. ஏத்துக்கிறதுன்னா 1.5 கோடி வாங்கிட்டாரு. எதிர்கட்சியினுடைய ஆளு, இவரோட ஆளு, அவரோட ஆளு, அவரை போய் பார்த்தாரு, இவரை போய் பார்த்தாரு. பேசுற கூட்டம் சைட்ல உட்கார்ந்து ஓரமா பேசிட்டே தான் இருப்பா. அது எந்த விஷயத்துக்கும் உதவாத கூட்டம். களத்துல நின்று சண்டை போடுறவங்க சண்டை போட்டே இருப்பாங்க. விமர்சனத்தை பத்தி எல்லாம் கவலைப்படுறவங்க நாங்க கிடையாது. சரியான விமர்சனம் யார் சொன்னாலும் ஏத்துப்போம். கண்ணை மூடிட்டு எல்லாரையும் திட்ட மாட்டோம். தூய்மை பணியாளர் பிரச்சனை என்ன இருக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். யாராவது தெரிஞ்சுக்க முன் வரணும். வேலையில இருந்தாங்க, 5-6 இருந்தாங்க, வெளியே தூக்கி போட்டா கிடைக்காதுன்னா 1.5 லட்சம் கொடுக்குறேன், 1 லட்சம் கொடுக்குறேன், நீ வந்து ராம்கில சேருனா, ராம்கில சேர்ந்தாதான் நல்லதுன்னா. சேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜனவரி 23 முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சங்கங்கள்ன்ற பேர்ல இவங்க தனியா நடந்துக்கிறாங்க, சுயநலத்துக்காக நடந்துக்கிறாங்க, எல்லாம் ராம்கில வந்து சேருங்கன்னு சொன்னா. தோத்துட்டோம் வீழ்ந்துட்டோம், திருப்பி வேலைக்கு போக முடியாது. 6 மாசம் தூக்கம் இல்லை, எவ்வளவு பிரச்சனை, பசிப்பட்டினி. நம்ம ஜனங்க பெண்கள் நின்னாங்க, களத்தை நின்னாங்க. கடைசியா கூவத்தையும் போராட்ட களமாக மாற்றி மற்றதுக்கு வழியை காட்டினார். மின்சார வாரிய தொழிலாளி போய் அடுத்து போய் கூவத்துல இறங்கி நிற்கிறேன். கூவத்துல எல்லாம் இறங்கி நிக்கணும்னு நம்ம சொல்ல, எல்லா போராட்டம் நடக்கும். ஆனா ஒண்ணு, அடுத்தடுத்த கட்டங்கள் போராட்டம் போயிருந்தா விதவிதமான முறையில பல்வேறு கட்டங்களை தூய்மை பணியாளருடைய வரலாறு என்பது உருவாக்கி இருக்கும். அதற்கு பகத்சிங்குடைய வழி என்பது இருந்திருக்கு. நாங்க ஃபாலோ பண்ணதெல்லாம் பகத்சிங் வழிதான். போ பாராளுமன்றத்துல போ, குண்டை வீசு, பாத்துக்கலாம், வெடிக்காத குண்டை வீசு, நீதிமன்ற காலத்தை பயன்படுத்தலாம். நம்ம ஒண்ணு சொன்னோம், சிறையிலே எங்களை வைங்க, சிறைக்கு போய் ஜாமீன் கேட்காம போராட்டம் நடத்துவோம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். எங்க வந்துச்சு தைரியம்? பகத்சிங் தான் ஃபாலோ பண்ணிதான். இறந்து போயிடுவார் தெரியும், தூக்குல தொங்குவார் தெரியும். என்ன ஒரு ஆற்றல், என்ன ஒரு துணிச்சல், என்ன ஒரு மக்கள் மீது, எளிய மக்கள் மீது ஒரு பற்று பாசம். தூய்மை பணியாளர்கிட்ட போதான்ற ஒரு தூய்மை பணியாளர்கிட்ட நீங்க ரொட்டி சுத்துவாங்க சாப்பிடணும்னு அவங்க வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க. வெறுமனே அது குறியீடு கிடையாது. தூய்மை பணியாளர் சாப்பிட்டாரு அந்த விஷயம் இல்லை. நீங்க 1931 பத்தி பேசுறேன். இன்னைக்கே தூய்மை பணியாளர் ரோட்ல போயிட்டு ஒரு வீட்டுல நின்று தண்ணி கேட்டா எத்தனை பேர் கிளாஸ்ல கொடுக்குறாங்க, வீட்டுல இருக்க கிளாஸ்ல கொடுக்குறாங்க,
இல்ல கொடுக்கறத புடிச்சு போன்னு சொல்றாங்கன்னு நமக்கு தெரியும். நான் பார்த்திருக்கேன். கோயம்புத்தூர்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அங்க ஊராட்சி இருக்குன்னா அவங்க தனியா வெளில கிளாஸ் வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸ் வச்சு தண்ணின்னு கேட்டா அந்த கிளாஸ்ல தான் தண்ணி கொடுப்பாங்க. இப்பயும் நான் பார்த்திருக்கேன். தட்டு வச்சிருப்பாங்க. சாப்பாடு வேணா பழைய வச்சு கொடுக்குறாங்கன்னா அதுல கொடுப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெட்டை கிளாஸ் இருக்கு, இந்தியா முழுக்க இருக்கு, சுடுகாடு 2 இருக்கு, ஒரு பொது தெருல இறங்கி போக முடியல. இந்த மாதிரியான சூழல்ல 1931 அதை பெருமையா வச்சுதான் செய்யல பகத்சிங். அதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு தலித் பெண்மணியை வந்து கல்யாணம் பண்ணினேன், நான் வந்து தலித்த சரிசமமா பார்த்துட்டேன், தலித் மக்கள் மீது எனக்கு பயங்கர கருணை இருக்கு, அக்கறை இருக்கு அப்படி சொன்னாலும் முட்டாள்தனம். நான் ஆடா மாடா மனுஷன் தானே. பகத்சிங் ரொம்ப எளிமையா இயல்பா தூய்மை பணியாளர். நீங்க வந்து எனக்கு அம்மா எனக்கு வந்து ரொட்டி சுட்டு கொடுக்குறீங்களாமா? சாதி ஆதிக்கம் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஜெயிலையும் இருக்கும். மேல் சாதி ஆதிக்கக்காரர்கள் என்ன ஒரு தூய்மை பணியாளர் கையால சமைச்சு வாங்க சாப்பிடுவாங்களா? அவங்க கொடுக்கறத வாங்கிப்பாங்களா? சாப்பிடுவாங்களா? செய்வாங்களா? அதெல்லாம் ஒரு பெருமையா நினைக்காம ஒரு சாதாரணமா கேட்கிறாரு, எனக்கு நீங்க ரொட்டி சுட்டு கொடுங்க. ஆனா கடைசியில் அதை கூட ஒரு சாப்பிட முடியல, அதை கூட ஒரு சாப்பிட முடியல. தூய்மை பணியாளர் ரொம்ப இயல்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணதான் பகத்சிங். அவருக்கு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதுதான் கூட்டம். தொடர்ல இறுதியாக நான் பகத்சிங்கினுடைய கடிதத்தை படிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயங்கள் மட்டும். நம்ம வந்து எலெக்ஷன் நடக்க போறதுக்கு முன்னாடியே தூய்மை பணியாளர் பணி நிறுத்தத்தை பகத்சிங்கினுடைய நினைவு நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடத்துறோம். மே 20 மாபெரும் பிரம்மாண்டமான மாநாட்டை யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ மே 4 நீங்க மாநாடு, நீங்க ஆட்சிக்கு வாங்க, ஆட்சி கட்டல யார் ஏறுவீங்கன்னு தெரியும். ஒரு வாரத்துல பதவி ஏற்பீங்க. முதல் பிரம்மாண்ட கோரிக்கை தூய்மை பணியாளர் சார்பாக, தமிழ்நாடு தூய்மை பணியாளர் சார்பாக அத்தனை பேரையும் பணி நிரந்தரப்படுத்தணும்னு உழைப்போர் மேற்கும் LTUC AICCTU நடத்தி காட்டும். நாங்க தூங்க மாட்டோம், ஒருபோதும் உறங்க மாட்டோம். பகத்சிங்குடைய வாரிசுகள் நாங்கள், அம்பேத்கருடைய வாரிசுகள் நாங்கள். எங்களுடைய உரிமைகளை பெறும் வரை, நீங்கள் பறித்த உரிமைகளை பெறும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். பணி நிரந்தர கோரிக்கைக்காக, தமிழ்நாட்டு தூய்மை பணியாளர் வர்க்கத்துக்காக நாம் குரல் கொடுப்போம் என்ற விதத்திலே பிரம்மாண்டமான மாநாட்டை மே 20 நாம் நடத்துவோம். ஆட்சியாளர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் குரல் நம்ம குரலா இருக்கட்டும், நம்ம குரலா இருக்கட்டும், பிரம்மாண்டமான குரலா இருக்கட்டும். தோழர்களே, அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். நம்ம உழைப்போர் மிக்க LTUC AICCTU இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுடைய தலைமை தாங்கக்கூடிய கட்சியில CP என்ற இயக்கம் இணைச்சிட்டோம். கட்சி தான் எல்லாம் வழி நடத்தும். ஆனா தொழிற்சங்கத்தை எல்லாரும் இருக்கலாம், அது வேற. தமிழ்நாட்டில் 12 தொகுதியில போட்டிடுறாங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல கொத்தடிமை கூடாரம், முதலாளியுடைய கொத்தடிமை கூடாரத்துல மதர்சன்ல பணி நீக்கப்பட்ட செய்யப்பட்ட தொழிலாளி, 10,000 ரூபாய் சம்பளம் பத்தாதுன்னு போராடின தொழிலாளி, பன்னாட்டு நிறுவனம் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்க முடியும், மாசத்துக்கு 10,000 கொடுத்தா. மிகப்பெரிய சட்ட போராட்டங்கள்லாம் SK தலைமையில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். தமிழக சென்ற 30 வயது தொழிலாளி, ஒரு இளைஞர், பகத்சிங் வழியில் இருக்கக்கூடிய இளைஞரை இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல வேட்பாளராக நம்ம நிறுத்தி நம்ம காலத்து நிற்கிறோம். தமிழ்நாடு முழுக்க, கன்னியாகுமரியில இருந்து, ராமநாதபுரத்துல இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து பல்வேறு மாவட்டங்கள்ல 12 இடத்துல வேட்பாளர் நின்று களத்துல முதலாளித்துவ சக்திகளுக்கு எதிராக களத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் உழைப்போர் இயக்கத்தினுடைய ஆதரவோடு, LTUC ஆதரவோடு களத்திலே நிற்கிறது. ஸ்ரீபெரும்புதூர்ல வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும், பிரச்சாரத்துக்கு போயிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை சொல்றதுலயும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்றதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். அரசியல் தான் எல்லாம். இன்னைக்கு நாட்டில் ட்ரம்ப் கூட்டாளி ஆபத்தானவங்க. கோயில அரசியல் பண்ணி சாப்பிடுற சாப்பாடுல அரசியல் பண்றவங்க மிக ஆபத்தானவங்க. இஸ்லாமியரை பிரிச்சு, தலித் மக்களை பிரிச்சு அரசியல் பண்றவங்க மிகவும் ஆபத்தானவங்க. இந்து மக்களுடைய ஆட்சி நடத்தப்படணும் என்று சொல்லி பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிராக ஆட்சி நடத்தக்கூடிய ஆபத்தானவங்க. கடப்பார கூட்டம், அந்த கூட்டம் ஒழிக்கப்படணும். மதவெறி அரசியலுக்கு இடம் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இப்ப இன்னைக்கும் என்னைக்கும் எப்பெல்லாம் முதலாளி பக்கம் நீங்கன்னு சொல்றீங்களோ, நீங்க மாநில உரிமை பக்கம் நிற்கும் போது உங்க கூட நிற்போம். உங்க கூட நிக்கிறது அவசியம் நினைக்கிறோம். முதலாளிகள் பக்கம் நிற்கும் போது உங்களுக்கு எதிராக நிற்போம். நாம் நிற்காத பகுதியில் மதச்சார்பற்ற கூட்டணியை ஆதரிப்பது இடதுசாரிகள், VCK
போன்ற இயக்கங்கள் இருக்கக்கூடிய இயக்கங்களை ஆதரிப்பது என்ற முடிவில் நாம் எடுத்திருக்கிறோம். அரசியல் முடிவுதான். எந்த விதமான விஷயங்களையும் கருத்தியலும் சேர்த்துதான் இந்த முடிவு எடுக்கிறோம். அப்புறம் ஒண்ணு, மண்டலம் 4, 8, 7 எந்த ஆட்சியில வெளியே அமிச்சாங்க? இந்த ஆட்சியில டவுட் இல்ல. எந்த ஆட்சியில 6 மாசம் வெளியே இருந்தோம்? இந்த ஆட்சியில டவுட் இல்ல. எந்த ஆட்சியில திருப்பி உள்ள வந்திருக்கோம்? மண்டலம் 4, 8 இந்த ஆட்சியில. எடுத்தவர்கள் திரும்ப வைத்தவர்கள் திரும்ப மீண்டும் வெளியே எடுப்பது என்பது பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கும் என்பதை முளைப்போர் கருதித்தான் செயல்படுகிறது. ஏன்னா ஏன் தூய்மை பணியாளர் நல்லா இருக்கணும் என்ன ஒரு பிரஸ்கார் கேள்வி கேட்டாரு. சார் எதிர்கட்சியெல்லாம் உங்களுக்கு ஆதரவு விட்டாங்களே சார், எதிர்கட்சியெல்லாம் மதிக்கிறோம், தேடி தேடி போய் சீரடி கொடுக்குறோம், பாராட்டுறோம், நன்றி கடன் சொல்லியிருக்க கடமைப்பட்டிருக்கோம். நாங்க ஜிங்சா கடிச்சு ஓரமா ஒதுங்கி நீங்க எது சொன்னாலும் சரின்னு சொல்லக்கூடிய கூட்டம் நாங்க எப்போதும் இருக்க மாட்டோம். எங்க தூய்மை பணியாளர்கள் நாங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்க போகணுமா? உங்களுக்கு ஒரு ஆதரவு தரோம், அடுத்து பணியேந்திரன்ற கோரிக்கை வைக்க மாட்டோமா? அடுத்து நீங்க 4000 கோடிக்கு தனியார் வைக்கிறேன்னு சொன்னா சண்டை போட மாட்டோமா? விட்டு ஓரமா போயிடுவோமா? அடுத்த கோரிக்கை வைக்க மாட்டோமா? அரசியல் காரணங்களை தெரிந்திருந்தும் தான் அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறோம். எந்த மாற்றமும் கிடையாது. தோழர்களே, இறுதியாக பகத்சிங்கினுடைய கடிதத்தை அவரு நம்ம எல்லாருக்கும் எழுதுன்னு வச்சுக்கலாம். 1931 யாருமே பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை. தோழர் எஸ்கே தவிர பிறந்தவங்க எல்லாம் உயிரோடு இருப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் எனக்கு தெரிந்தவரை இல்லை. இந்தியாவிலே யாரும் இருப்பார்களா என்று எனக்கு தெரியவும் இல்லை. ஆனா பகத்சிங் நம்ம கிட்ட இந்த கடிதத்தை அவர் சொல்றாரு. அவர் சார்பா நான் இந்த மீட்டிங்ல படிக்கிறேன், நீங்களா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு நேரடியா சொல்றாருன்னு நினைச்சுக்கோங்க. 22ஆம் தேதி எழுதுறாரு, 23ஆம் தேதி தூக்கு மேடையில ஏத்த போறாங்க. அவருக்கு தெரியும். தோழர்களே, வாழ வேண்டும் என்ற ஆசை என்னிடமும் இருப்பது இயல்புதான். அதை நான் மறைக்க விரும்பவில்லை. புரட்சிக்காரன்னா என்ன இருக்கும்? அடே நான் புரட்சியில் ஏறுவேண்டா, அடே தூக்கு மேடை ஏறுவேண்டா, செத்து ஜனங்களுக்காக வாழ்வேண்டா, நிப்பண்டா. ரொம்ப சாதாரணமான விஷயம் நம்ம நினைக்கிறது. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா. வாழ வேண்டும் என்ற ஆசை என்னிடமும் இருப்பது இயல்புதான். அதை நான் மறைக்க விரும்பல. எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்குங்க, மறைக்கலைங்க. ஆனால் நான் சிறையிலோ அல்லது வேறு எந்த கட்டுப்பாட்டுகளுடனோ வாழ விரும்பவில்லை என்ற ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் என்னால் உயிரோடு இருக்க முடியும். என் பெயர் இந்துஸ்தானி புரட்சியின் சின்னமாகிவிட்டது. புரட்சிகர கட்சியின் லட்சியங்களும் தியாகங்களும் என்னை மிக உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தியுள்ளன. உயிரோடு இருக்கும் இந்த நிலையில் இதைவிட உயர்ந்த நிலையை என்னால் நிச்சயமாக அடைய முடியும். நான் உயிரோடு இருக்கணும்னா இருந்துடலாம். ஆனா நான் உயிரோடு இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையை என் வாழ்க்கையில நான் அடைய முடியுமான்னு எனக்கு தெரியாது. இன்று என் பலவீனங்கள் மக்களுக்கு தெரிவதில்லை. நான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னா அது பலவீனம், தெரிவதில்லை. நான் தூக்கு மேடையிலிருந்து தப்பித்தால் அவை வெளிப்பட்டு ஒருவேளை பயந்து ஐயோ நான் தூக்கு மேடை ஏறக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னா பலவீனம் தெரிஞ்சு வெளிப்பட்டு புரட்சியின் சின்னம் கலக்கப்படும். நானா புரட்சியெல்லாம் பேசினார் அந்த மனுஷன், குண்டு வீசினார், எல்லாம் பண்ணாரு. இதான் புரட்சியா? கடைசியில மண்ணை கேட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போயிட்டாரு. தூக்கு மேடை பார்த்தவன பயந்துட்டு புரட்சியின் சின்னம் கலங்கப்படும் அல்லது ஒருவேளை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடும். தப்பா புரட்சி கிரட்சின்னு பேசி வாய்க்கிலே பேசி பகத்சிங் மாதிரி பண்ணா என்ன ஆகும்? பார்த்தல ஆயுத தண்டனை கொடுத்தோம், தூக்கு தண்டனை கொடுத்தோம், அடங்கி போனாங்க. பார்த்தல புரட்சி கிரட்சியெல்லாம் பேசாத, காலி ஆயிடும். ஆனால் துணிச்சலுடன் தூக்கு மேடைக்கு செல்வது பகத்சிங்கை போன்ற ஒரு பிள்ளைகளை பெற வேண்டும் என்ற பேராவலை இந்துஸ்தானி தாய்மார்களுக்கு ஏற்படுது. பகத்சிங் அன்னைக்கு இருந்த சூழல்ல 1931 குழந்தை பெற்றுக்கிறது பெண்களோட உரிமை, குழந்தை பெற்றுக்காமல் பெண்களோட உரிமைன்றதை பத்திலாம் இல்ல. அவர் ஒரு நல்ல அர்த்தத்தை சொல்றாரு. அவர் தூக்கு மேடை துணிச்சலுடன் தூக்கு மேடைக்கு செல்வது பகத்சிங்கை போன்ற பிள்ளைகளை பெற வேண்டும் என்ற பேர் ஆவலை இந்துஸ்தானி தாய்மார்களுக்கு ஏற்படுத்தும். மேலும் நாட்டிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்வர்களின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரிக்கும். முக்கியமான பாயிண்ட்.
நான் தூக்கு மேட புரட்சி விரட்டு சொல்லி நான் ஏறினா தைரியமா போனா பலவீனம் இல்லாம போனா நாட்டிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்வதுடைய எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரிக்கும். அந்த தியாகம் செய்கிற எண்ணிக்கை தான் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், சீனிவாசராவ், சிங்காரவேலர், மற்ற இங்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள், எஸ்கே போன்ற தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல தலைவர்கள் இருக்காங்க. நாட்டுக்காக தியாகம் பண்ணும்பா. நம்ம எல்லாம் தூய்மை பணியாளர் மட்டும் தியாகம் பண்ணுன்றதுல நாட்டுக்காக தியாகம் பண்ணும். அதனால் ஏகாதிபத்திய சக்திகளாலோ அல்லது அசுர சக்திகளாலோ கூட அந்த புரட்சியை அடக்க இயலாது. பிரிட்டிஷ்காரன் இல்ல யாவா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தூக்கு மேடை ஏறினா போவோம். அவர் தூக்கு மேடை ஏறி 16 வருஷத்துல 1947 ஆகஸ்ட் 15 ஏகாதிபத்திய இந்திய நாட்டிலே வீழ்ந்தது பிரிட்டிஷ்காரன் வெளியேறினா. காந்தி கனவு கண்ட சுதந்திரம் கிடைச்சிருச்சு, பகத்சிங் கனவு கண்ட சுதந்திரம் கிடைக்கும். அதுக்காக நம்ம இருக்கோம். ஆம், இன்றும் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என் நாட்டிற்காகவும் மனித குலத்திற்காகவும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று என் இதயத்தில் இருந்த பேராவல்களில் 1000ல் ஒரு பங்கை கூட என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதுதான் அது. நான் நிறைய செய்யணும்னு நினைச்சேன், இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும். என்னால் செய்ய முடியல. அது மட்டும்தான் என்னை ஊத்திட்டே இருக்கு. ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன், நிறைய செய்ய முடியல. 23 வயசு இல்லையா, அதுல தூக்கு வர்றாங்கல்ல, அவர் செய்ய முடியல ஃபீல் பண்றேன். நான் உயிருடனும் சுதந்திரமாகவும் இருந்திருந்தால் அவை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கும். என் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்திருப்பேன். ஒரு நாள் நான் உயிரோடு இருந்தேன்னா இதெல்லாம் பண்ணி பார்த்திருப்பேன். மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கலாம், பண்ணிடலாம். இதை தவிர தூக்கு கயிற்றிலிருந்து தப்பிக்கும் எந்த சோதனையும் எனக்கு ஒருபோதும் வந்ததில்லை. என்னை விட அதிர்ஷ்டசாலி யார் இருக்க முடியும்? இந்த நாட்களில் நான் என்னை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன். இப்போது நான் இறுதி சோதனை மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். அது நெருங்கி வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். உங்கள் தோழர் பகத்சிங். தோழர்களே, அவர் சொன்னது தூக்கு மேடைய ஏத்துறாங்க, போய் நிக்க வைக்கிறாங்க, ஜெயிலே அதிருது. அவர் தூக்கு மேடை ஏறும்போது அந்த கயிறை பிடிக்கும் போது, அந்த கயிறை மாட்டும் போது, இன்குலாப் ஜிந்தாபாத், ஏகாதிபத்தியம் ஒளியட்டும் சொல்லுவோமா? நம்ம எல்லாம் சேர்ந்து இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், ஏகாதிபத்தியம் வீழட்டும், ஏகாதிபத்தியம் வீழட்டும், புரட்சி வெல்லட்டும், புரட்சி வெல்லட்டும்,